வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது 65வது பாடல் அல்லது செயல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிறர் கொள்கைகளை மறுத்தல் அப்படின்னு. அதாவது பிற சமயத்தார் சில விஷயங்களை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சைவ சித்தாந்தம் எப்படி மறுக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டுளம் அறியும் எண்ணில் கொள்பவன் முதலியாகும். மண்டிய உணர்வு ஈர்க்கா மண்ணி நின்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறுண்டலாமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் பொழிப்புரையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்மா புலன்களின் வாயிலாக மனத்தை துணையாக கொண்டு உலக விஷயங்களை அறியும். இப்போ நமக்கு தெரியும் அந்த கரணங்களில் மனம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. இந்த மனம் எப்போவுமே புறக்கருவிகளோடும் தொடர்பு கொண்டு இருக்கும், அகக்கருவியோடும் தொடர்பு கொண்டு இருக்கும். இப்போ புறக்கருவி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம இந்த ஐம்பொறிகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புலன்கள் தொடர்பு ஆகி அந்த பொறிகள் நமக்கு என்ன புலன்களை கொடுக்குதோ அதை எடுத்துகிட்டு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புத்தி அப்படிங்கிற அந்த அகக்கருவிகிட்ட கொடுக்கறது இந்த மனத்தினுடைய வேலை. ஸோ மனம் அப்படிங்கிறது அகக்கருவியோடும் புறக்கருவியோடும் தொடர்பு கொண்டு இருக்குது. அங்கும் இங்கும் சென்று அதை அந்த புலன்களை வாங்கி புத்திக்கு கொடுக்கக்கூடியது மனத்தினுடைய வேலை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆன்மா புலன்களின் வாயிலாக மனத்தை துணையாக கொண்டு உலக விஷயங்களை அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல ஆன்மா சிவஞானத்தை துணையாக கொண்டு விஷயங்களை அறியும் என்றால் ஆன்மாவே கர்த்தாவாகி இறைவன் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆன்மா அப்படிங்கிறது இந்த கருவிகளோடு கருவிகளை செலுத்தினால் மட்டும்தான் அந்த கருவிகளின் வழியாக நம்ம பெறக்கூடிய அந்த புலன்களை மனத்தின் வாயிலாக நம்ம அறிய முடியும் இல்லையா. இங்கே ஆன்மா புலன்களின் வாயிலாக மனத்தை துணையாக கொண்டு உலக விஷயங்களை அறியும். அப்படி தான் நம்ம ஐம்புலன்கள் அல்லது இந்த உலக விஷயங்களை ஆன்மா அறியுது. ஓகேங்களா. அந்த கருவிகளோடு ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இந்த மாதிரி கருவிகளோடு அது கருவிகளை செலுத்தி இந்த உயிரானது அல்லது அந்த ஆன்மாவானது இந்த கருவியை செலுத்தி இந்த கருவி கரணங்களை செலுத்தி நம்ம இந்த கருவி கரணங்களின் வாயிலாக வரக்கூடிய ஐம்புலன்களை இந்த மனத்தினுடைய துணை கொண்டு அவை பெற்றுக்கொண்டு இந்த உலக விஷயங்களே அறியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அதே மாதிரி உலக விஷயங்களே அறியதுக்கு வேணால் ஆன்மா இந்த மாதிரி கருவிகளோடு தொடர்புபட்டு இந்த மனதனுடைய துணையை கொண்டு உலக விஷயங்களே அறியும். ஆனால் அதுபோல் ஆன்மா சிவஞானத்தை துணையாக கொண்டு விஷயங்களை அறியும் என்றால் ஆன்மாவே கர்த்தாவாகி இறைவன் ஆகிவிடும். அப்போ பிற சமயத்தார் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி ஆன்மா சிவஞானத்தை துணையாக கொண்டு இந்த விஷயங்களையெல்லாம் அறியும் அப்படின்னு சொன்னால் ஆன்மாவே கர்த்தாவாகி இறைவன் ஆகிவிடும். ஆகவே அது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மா சிவஞானத்தை துணையாக கொண்டு விஷயங்களை அறியும்னு நம்ம சொல்கிறது கரெக்டு கிடையாது. அப்படி நம்ம இந்த ஆன்மாவானது சிவஞானத்தை துணையாக கொண்டு விஷயங்களை அறியும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாவே இறைவன் ஆயிரும் இல்லையா. அதனால் அது கிடையாது. அப்போ இந்த ஆன்மா இந்த உலக அறிவை அல்லது இந்த உலக விஷயங்களை எப்படி அறியுது, இந்த ஆன்மா புலன்களின் வாயிலாக மனத்தை துணையாக கொண்டு தான் உலக விஷயங்களை அறியுது. ஆனால் சிவஞானத்தை துணையாக கொண்டு இந்த விஷயங்களை அறியும்னு சொன்னால் இந்த ஆன்மாவே கர்த்தாவாகி இறைவன் ஆகிவிடும். ஆகவே அது பொருந்தாது. அப்போ இறைவனுடைய ஞானம் ஆன்மாவை பொருந்தி நின்று ஆன்மாவுக்காக அறியும் என்றால் அதுவும் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவனுடைய ஞானம் ஆன்மாவை பொருந்தி நின்று ஆன்மாவுக்காக அது அறியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஓமை சொல்கிறாங்கன்னா, பசித்த ஒருவனுக்காக மற்றொருவன் உண்டது போல முடியும்
இப்போ நம்ம வந்து உனக்காக நான் செய்கிறேன்ப்பா இந்த வேலையை அப்படின்னு நம்ம செய்வோம். சிலர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ நம்ம யாருக்கோ வந்து மற்றவங்களுக்கு செய்யும்போது சரி சரி நீ செய்ய வேண்டாம், சரி நான் உனக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த இறைவனுடைய ஞானம் வந்து ஆன்மாவை பொருந்தி நின்று ஆன்மாவுக்காக அறியும் அப்படின்னு சொன்னால் அது எதை போல அப்படின்னா, பசித்த ஒருவனுக்காக மற்றொருவன் உண்ண முடியுமா? முடியாது இல்லையா. யாருக்கு பசிக்கோ அவன் தான் அவன் என்ன அவங்கவுங்களுக்குன்னு தனி ஒரு வயிறு, தனி பசி, தனியாக தான் சாப்பிட்டு தீக்கணும் இல்லையா. அப்போ வந்து ஒருத்தனுடைய பசிக்காக இன்னொருத்தன் சாப்பிட முடியாது. அதை மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதாவது பசித்த ஒருவனுக்காக மற்றொருவன் உண்டது போல முடியும் அப்படின்னு அவங்க இந்த ஓமையை சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய ஞானம் வந்து ஆன்மாவை பொருந்தி நின்று ஆன்மாவுக்காக அந்த இறைவன் வந்து அறிகிறாரு அப்படின்னா அதுவும் பொருந்தாதுன்னு அவங்க சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா சில சமயத்தார் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க, அதையெல்லாம் மறுத்து சைவ சித்தாந்தம் இந்த மாதிரி நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த ஆன்மா புலன்களின் வாயிலாக மனத்தை வந்து துணையாக கொண்டு தான் இந்த உலக விஷயங்களை அறியுது. அதுபோல ஆன்மா சிவஞானத்தை துணையாக கொண்டு விஷயங்களை அறியும் அப்படின்னு சொன்னால் ஆன்மாவே இறைவன்னு ஆயிரும். அதனால் அது தப்பு, அப்படி அது வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ஆன்மா வந்து அந்த சிவஞானத்தினுடைய துணை கொண்டு அல்லது இறைவனை துணையாக கொண்டு விஷயங்களை அறியும்னு சொன்னால் அது வந்து பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைவனுடைய ஞானம் ஆன்மாவை பொருந்தி நின்று ஆன்மாவுக்காக இந்த விஷயங்களை அறியுது அப்படின்னு சொன்னாலும் பொருந்தாது. ஏன்னு சொன்னோன்னா பசித்த ஒருவனுக்காக மற்றொருவன் உணவு உண்டது போல அது வந்து ஆயிரும் அப்படின்னு அவங்க அதை மறுக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஆதலால் அதுவும் பொருந்தாது. எனவே இறைவன் அறிவிக்க ஆன்மா விஷயங்களை உணரும், அதுதான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் அறிவிக்கணும், அவன் தான் நமக்கு அறிவிக்கான். நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இறைவன் நமக்கு வந்து அறிவிக்கிறாரு, அதனால தான் நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆன்மா அது விஷயங்களை உணருது, அப்படிதானே ஒழிய அந்த இறைவன் உயிருக்காக அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பசித்துண்டு பின் பசிப்பான் போலும் என்ற சிவஞான போத வெண்பாவின் கருத்து இப்பாடலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்பாடல் மூலம் ஆன்மா இறைவன் அறிவிக்கத்தான் உலக விஷயங்களை அறிய முடியும் என்பது வலியுறுத்த பெறுகிறது. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தான் அறிஞ்சோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த இறைவன் அறிவித்தாலன்றி நமக்கு உலக விஷயங்கள் நமக்கு வந்து அறிய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு வலியுறுத்தி இதை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அறியாமை தான், தெரியாமல் நம்ம சொல்கிறோம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை படிச்சுட்டேன், எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. கிடையாது. அந்த இறைவன் நமக்கு வந்து அவன் வந்து நமக்கு காட்டுறான், அவன் நமக்கு என்ன சொல்கிறான், அவன் அறிவிக்கிறான். அவன் அறிவித்தால் மட்டும்தான் இந்த உலக விஷயங்களை இந்த ஆன்மா அறிய முடியும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க, உயிர் தனக்கென முதன்மையற்ற சிற்றறிவுடைய பொருள். ஓகேங்களா. ஆகையால் அது தானாக இத்தத்துவங்களை அறிந்து சார்வது இல்லை. இப்போ போன பாட்டில் கூட நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நம்மளுடைய உடல் கருவிகள் இது எல்லாமே வந்து ஜடப்பொருள். அப்போ இந்த உயிர் வந்து சிற்றறிவுடையது, அதுக்கும் பிற பொருட்கள் அறிவிக்கத்தான் அது அறியக்கூடியது, தானே அதுவும் அறியாது. அப்போ இந்த உயிருக்கும் இந்த கருவிகளோடு போய் என்ன தொடர்பாகி அல்லது இந்த கருவிகளை வந்து அது வந்து தானாகவே போய் செலுத்தி அந்த ஐம்பொறிகள் மூலம் பெறக்கூடிய புலன்களை அதால் பெற முடியாது. ஏன்னா அந்த கருவிகளும் ஜடப்பொருள், இந்த உயிர் சித்துப்பொருள் அப்படின்னு இருந்தால் கூட அது தானாக இதையும் அறிய தெரியாது. மற்ற இப்போ இங்கே நமக்கு வந்து ஐம்பொறிகள்னு எடுத்துக்கோங்களேன், அதுவும் வந்து ஜடப்பொருள். அப்போ அது போய் உயிரை போய் தொடர்பு கொண்டு நம்ம அந்த புலன்களையெல்லாம் அதுகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுவும் தெரியாது, ஏன்னா அது அறிவற்ற பொருள். அப்போ இறைவன் தான் அந்த உயிரை அந்த கருவிகளோடு அவன் வந்து கூட்டி அந்த உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப அந்த கருவிகளை செலுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாங்க, கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறியும் புலன்களை கொண்டு உயிர் பொருட்களை அறிந்து அனுபவித்து வருகின்ற முறைமை போல. இப்போ நம்ம பார்க்குறோம், கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறியும் அந்த புலன்களை கொண்டு
உயிர் வந்து பொருட்களை அறிந்து அனுபவித்து வருகின்ற அந்த முறைமை போல அதை மாதிரி ஒப்பற்ற சிவபெருமானுடைய அறிவை கொண்டு உயிர் அறியும் என்று கூறினால், அப்போ சிவபெருமானுடைய அறிவை கொண்டு இந்த உயிர் வந்து அறியும் அப்படின்னு கூறினால் அறிந்து கொள்ளுகிற இந்த ஆன்மா முதன்மையுடையது என்று ஆகும். அப்போ அந்த சிவபெருமானுடைய அறிவை கொண்டு இந்த உயிர் அறியுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த உயிர் தான் இறைவன் அப்படின்னு ஆயிரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது அப்படி கிடையாது. சிவபெருமானுடைய அறிவை கொண்டு உயிர் அறியும் என்று கூறினால் அறிந்து கொள்ளுகின்ற இந்த ஆன்மா முதன்மையுடையது என்று ஆகும். அதாவது பெருமானுடைய பேரறிவு கருவியாக இருக்க உயிரை கருவியை ஆள்பவனாக கொள்ள நேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த பெருமானுடைய பேரறிவு கருவியாக இருக்க, அவனுடைய பேரறிவு கருவியாக இருக்க அந்த உயிரை அந்த கருவியை ஆள்பவனாக நம்ம வந்து கொள்ளதுக்கு ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பொருந்தாது. அவ்வாறு அன்றி சிவனுடைய பேரறிவு உயிருக்காக அறிந்து வருகிறதே தவிர உயிருக்கென சிற்றறிவு தானும் இல்லை என்று கொண்டால் பசித்திருப்பவன் ஒருவனுடைய பசியை ஆற்றுவதற்காக மற்றொருவன் உண்டான் என்பது போல முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது சிவனுடைய அந்த பேரறிவு உயிருக்காக அறிந்து வருகிறதே தவிர உயிருக்கென சிற்றறிவு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஒருத்தன் பஸ் இருக்க இன்னொருத்தன் சாப்பிட்ட மாதிரி அது ஆயிரும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோன்னா அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ ஐம்புலன்களும் கருவிகளாக நிற்க அவற்றை பயன்படுத்தி உயிர் அறிந்தும் துய்த்தும் வருகிறது. அப்போ இந்த ஐம்புலன்களும் கருவிகளாக நிற்க அவற்றை பயன்படுத்தி இந்த உயிர் அறிந்தும் தூய்த்தும் வருகின்றது. இந்த நிலையில் உயிருக்கே முதன்மை உள்ளது. செயல்படும் தன்மையும் உயிருக்கே அன்றி கருவிகளுக்கு இல்லை. இப்போ நம்ம மேலே பார்த்தோம், கருவிகள் ஜடப்பொருள், அதுகளுக்கு அந்த கருவிகளுக்கு வந்து எந்த விதமான செயல்பாடும் இல்லை. இது போலவே ஒப்பற்றவனாகிய சிவபெருமானுடைய பேரறிவை கருவியாக கொண்டு உயிர் அறிகிறது என்றால் இங்கேயும் முதன்மை உயிருக்கே உரியதாகிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒப்பற்றவனாகிய சிவபெருமானுடைய பேரறிவை கருவியாக கொண்டு அந்த பேரறிவை அதை கருவியாக எடுத்துக்கிட்டு உயிர் அறியுது அப்படின்னா இங்கேயும் உயிருக்கு தான் முதன்மை கொடுத்த மாதிரி ஆகுது இல்லையா? அந்த பேரறிவை கொண்டு அந்த உயிர் அறியுது அப்படின்னா அந்த உயிர் தான் முக்கியங்கிற மாதிரி இதில் ஆயிடுது. எனவே இதுவும் பொருந்தாது. இந்த நிலையில் சிற்றறிவுடைய உயிருக்காக பேரறிவாளனாகிய சிவபெருமான் அறிவிக்க அந்த அருட்கொடையினாலே ஆன்மா அறிகிறது என்று கொள்ளுவதே பொருந்தும். அப்போ இதை எப்படி அதை சொல்கிறாங்க? இந்த சிற்றறிவுடைய உயிருக்காக, இந்த ஆன்மாவுக்காக பேரறிவாளனாகிய அந்த சிவபெருமான் அறிவிக்க அந்த அருட்கொடையினாலே, அந்த ஒரு உதவி நமக்கு செய்கிறாரு இல்லையா, அந்த இறைவன் அறிவிக்கிறாரு. ஐயோ பாவம், இதை இந்த ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டும், இதை புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு அந்த சிவபெருமான் நமக்காக என்ன பண்ணுறாரு? அந்த அருட்கொடையினால் நமக்கு அறிவிக்க அந்த அருட்கொடையினாலே ஆன்மா அறிகிறது என்று கொள்வதே பொருந்தும். இவ்வாறு கொள்ளும்போது வழங்கும் அந்த முதன்மை சிவபெருமானுக்கும் ஏற்கும் நிலை உயிருக்கும் உள்ளதாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி வழங்கக்கூடிய முதன்மை சிவபெருமானுக்கும் அந்த ஏற்கக்கூடிய நிலைமை உயிருக்கும் இங்கே வந்து உள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் உண்மை என்ன விஷயத்தை நமக்கு இங்கே சொல்ல வராங்க? அந்த சிவபெருமான் வந்து அறிவிக்கவே அந்த அருட்கொடையினாலே ஆன்மா அறிகிறது அப்படிங்கிறது தான் பொருத்தமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சிற்றறிவுடைய உயிருக்காக, அப்போ இதை வந்து நம்ம நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் அறியாமையினால் நம்ம வந்து எல்லாமே நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தான் தெரியும், நான் இதை கண்டுபிடிச்சேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும்னு நம்மலாம் அந்த அந்த ஆணவத்தில், அந்த அகங்காரத்தில் நம்ம வந்து எல்லாமே அப்படி தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த அறியாமையெல்லாம் நமக்கு போதுக்கு தான் நமக்கு இந்த நூல்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை நம்ம அறியணுன்னாலும் அந்த இறைவன், அந்த சிவபெருமான் அவர் அறிவிக்க அது எப்படி? அந்த அருட்கொடையினால் அந்த ஆன்மா அறியுது. அவர் அருட்கொடை, ஐயோன்னு சரி தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு அந்த கருணையில் அந்த அருட்கொடையினால் நமக்கு அதை அறிவிக்காரு. இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்காங்க இல்லையா, அவங்க அறிவிக்காங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம், சொல்லி கொடுக்காங்க, தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த சிவபெருமான் அறிவிக்க இந்த ஆன்மா அறிந்து கொள்ளுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் கொடுப்பவராகவும் ஏற்கும் நிலையில் அந்த உயிர்களும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ திருவாசகம் அந்த சிவபுராணத்தில்
அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்றும் அப்பர் பெருமான் தேவாரத்தில் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே என்றும் வரும் அந்த திருவாக்குகள் இதனை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மஸ்தஸ்? அப்போ இது போன பாட்டினுடைய ஒரு கருத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவன் அறிவிக்க ஆன்மா அறியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயத்தையும் இங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஐம்பொறிகள் வழியாக நம்ம பெறக்கூடிய அந்த ஐம்புலன்கள் எப்படி ஆன்மா பெறுது, அதாவது இந்த உலக விஷயங்களை எப்படி அறியுது அப்படின்னா, அந்த உயிரானது இந்த கருவிகளோடு தொடர்பு கொண்டு, அல்லது இந்த கருவிகளை இந்த உயிர் செலுத்தவே இந்த ஐம்பொறிகள் மூலம் இந்த ஐம்புலன்களை இந்த உயிரானது பெறுகிறது. அது எதனுடைய துணை கொண்டு? மனதினுடைய துணை கொண்டு. இந்த மனமானது அந்த ஐம்பொறிகள்ங்கிற புறக்கருவிகளோடு தொடர்பு கொண்டு அது கொடுக்கக்கூடிய அல்லது அதிலிருந்து பெறக்கூடிய இந்த புலன்களை எடுத்துக்கொண்டு சென்று அகக்கருவியாகிய இந்த புத்தியிடம் போய் கொடுப்பது இந்த மனத்தினுடைய வேலையாக இருக்குது. அப்போ இப்படி தான் இந்த மனம் புறக்கருவியோடோ அகக்கருவியோடோ தொடர்பு பட்டு ஒரு உலக விஷயங்களை இப்படி தான் ஆன்மாவுக்கு கொடுக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இப்படி தான் அது நடக்கே ஒழிய அல்லாது இறைவன் ஆன்மாவுக்காக அவருடைய அறிவு ஆன்மாவுக்காக அவர் அறிகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் பொருந்தாதுன்னு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இந்த உண்மை என்ன அப்படின்னா, அந்த சிவபெருமான் அறிவிக்காரு அருட்கொடையினால். ஓகே, இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்காரு. அதனால தான் இந்த ஆன்மா அறியதே ஒழிய அல்லாது ஆன்மா தானாகவே எதையும் அறியக்கூடியது அது கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் தானாக அறியாது, பிற பொருட்கள் அறிவிக்கவே அறியக்கூடியது. அப்போ சிவன் தான் அறிவிக்காரு. அந்த சிவபெருமான் அறிவிக்கத்தான் இந்த ஆன்மாக்கள் அறிகிறது அப்படிங்கிறது தான் இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்படி சொல்லும்போது அந்த முதன்மை சிவபெருமானுக்கும் அவர் அறிவிக்கக்கூடிய விஷயங்களை ஏற்கக்கூடிய நிலையில் அந்த உயிர்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சொன்னதை அங்கே சொல்லியிருக்காங்க. மாணிக்கவாசகர் சொல்கிறத இங்கே சொல்கிறாங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, இறைவனுடைய அந்த பேரறிவு. இப்போ இங்கே அருள் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்குது. ஸோ அவனுடைய பேரறிவு தான் நமக்கு அறிவிக்கி ஆன்மாக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் அறிவிக்கவே நம்ம அறியக்கூடிய நிலையில் நம்ம ஆன்மாக்கள் இருக்கிறோம். அப்புறம் அப்பர் பெருமான் தேவாரத்திலையும் இந்த காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலைங்கிற அந்த திருவாக்குகளும் இதனை வலியுறுத்துவதாக இருக்குது. உயிருக்கு முதன்மை உண்டு என்று கொள்ள வேண்டியது இல்லை. ஏனெனில் உயிருக்கென சிற்றறிவு தானும் இல்லை. பின் எப்படி உயிர் அறிந்தும் அனுபவித்தும் வருகிறது என கேட்பின், பேரறிவே வடிவாகிய சிவபெருமான் உயிரின் பொருட்டு அறிகிறான் என்பதே பொருந்தும் என்று சிலர் வாதிடுவர். இப்போ என்ன சொல்கிறாங்க, உயிர் சிற்றறிவுடையது, ஆனாலும் அது தானாக எதையும் அறியாது. அப்போ அந்த இறைவன் இந்த உயிரின் பொருட்டு இறைவன் தான் இதெல்லாம் அறிகிறான் அப்படி சிலர் சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஆன்மாக்கள், அதாவது இறைவன் உயிரின் பொருட்டு அவன் தான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது பொருந்தாதுன்னு அவங்க சொல்கிறாங்க சைவ சித்தாந்தம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் மாஸ்டர்ஸ். அதாவது உயிர் அறிந்தும் அனுபவித்தும் வருகிறது என கேட்பின், பேரறிவே வடிவாகிய சிவபெருமான் உயிரின் பொருட்டு அறிகிறான் என்பதை பொருந்தும் என்று சிலர் வாதிடுவர். சிலர் சமயத்தார் அப்படி சொல்கிறாங்க. இந்த கருத்தும் பொருத்தமில்லை என்று மறுக்கிறார் ஆசிரியர். இப்போ சைவ சித்தாந்த ஆசிரியர்கள்லாம் அதை மறுக்கிறாங்க. இதனை மறுப்பதற்கு ஓர் ஓமையை இங்கே பயன்படுத்துகிறாங்க. அதுதான், இந்த பசித்தவன் ஒருவன் இருக்க அவன் பசியை ஆற்றும் பொருட்டு மற்றொருவன் உண்டான் என்பது போன்றது இது. ஒருத்தன் பசிச்சிருக்கும் போது இதுக்கு மேலே இன்னொருத்தன் சாப்பிட்டா முதல்ல பசித்தவனுடைய வயிறு நிறையுமா? நிறையாது இல்லையா. அதை மாதிரி அந்த இறைவன் தன்னுடைய பேரறிவினால் இந்த ஆன்மாவுக்காக அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு ஓமையாக இருக்குதுன்னு அவங்க ஆசிரியர் எடுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிவபெருமான் உயிரின் பொருட்டு அவன் அறிகிறான் அப்படிங்கிறது தப்பு. அந்த இறைவன் அறிவிக்க அந்த ஆன்மா அறியுது. அது எப்படி? அவருடைய அருட்கொடையினாலே. அப்போ சிவபெருமான் தன்னுடைய கருணையினால தான் இந்த ஆன்மாக்களுக்கு ஓகே இந்த ஆன்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கார். அதனால தான் ஆன்மாவாகிய நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அறியிறமே உடைய நாமே அறிந்தோன்னு சொல்கிறதில்ல இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு தெரியுது இல்லையா. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாமையிலிருந்து படிமுறையிலே அறிந்தும் துய்த்தும் வீடு பேறு அடைய வேண்டிய உயிர் தானே அழுந்தி அறியாது எனில் அதனால் வரும் பயனை பெறுவது இல்லை. அப்போ நம்ம அறியாமையில் இருக்கோம் இல்லையா, இந்த ஆணவ மலம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்மளுடைய அறிவை முழுதும் மறைச்சிருக்கு, அறியாமையில் நாம் இருக்கிறோம்.
அதனால தான் எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், நான் செய்தேன், என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த அறியாமையிலிருந்து படிமுறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை அறிஞ்சு அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். அறியாமையிலிருந்து படிமுறையிலே அறிந்தும் துய்த்தும் வீடு பேறு அடைய வேண்டிய இந்த உயிர் தானே அழுந்தி அறியாது எனில் அதனால் வரும் பயனை பெறுவது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தானாக அறிஞ்சு ஓகே இதெல்லாம் அறியாமல் இப்போ நம்ம அந்த நூலை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ இது என் செயல் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்ல ஒரு வாசகம் மாஸ்டர்ஸ். அதை நீங்கள் கூட நோட் பண்ணி வைங்க. நான் என்னுடைய நோட்டில் கூட நான் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா, நீ செய்வனவெல்லாம் திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாகும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்போ நீ செய்வனவெல்லாம் திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாகும். அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம செய்யலை, அவன் செய்விக்கான். நீ இதை பண்ணுன்னு செய்விக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி நாம் அறியக்கூடிய விஷயங்களும் அவன் அறிவிக்கவே நம்ம அறிகிறோம். இந்த 2 விஷயத்துலேயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அங்கே ஒன்றுமே நம்மலாம் 0 அப்படிங்கிறது நமக்கு அதில் தெரிஞ்சிடும் இல்லையா. நம்ம செயல் எதுவுமே கிடையாது, எல்லாம் அவன் செயல்னு சொல்கிறது அந்த ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அப்போ இதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்ம வந்து இது வந்து புரியாதனால நான் செஞ்சேன், என்னால் தான் செய்ய முடிஞ்சிச்சு, எனக்கு இந்த இது தெரிஞ்சுட்டு, எனக்கு இது புரிஞ்சுட்டு, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை. அந்த இறைவன் அறிவிக்காரு, அறிவித்து எப்பா இது தெரிஞ்சுக்கோன்னு நமக்கு கருணையினால் அவர் அறிவிக்கும் போது தான் அந்த ஆன்மா எதனையுமே அறியுதுன்னு அவங்க சொல்லும்போது, அப்போ இதை அறியாமல் நாம் அறியாமையில் இருக்கோம். இது அறியணும் நம்ம. அப்போ இந்த அறியாமையிலேருந்து படிமுறையில் நாம் வந்து அதை அறிஞ்சு துய்த்து நம்ம வந்து வீடு பெற அடையணும் அப்படின்னா அந்த உயிர் தானே அழுந்தி வந்து அது வந்து என்ன சொல்கிறாங்க, அறியாமையிலிருந்து படிமுறையிலே அறிந்தும் துய்த்தும் வீடு பேறு அடைய வேண்டிய உயிர் தானே அழுந்தி அறியாது எனில், தானாகவே அழுந்தி ஐயோ இதெல்லாம் அறியாமல் இதிலேருந்து நான் வெளியே வரணும், நான் வந்து எனக்குள்ள அந்த ஆணவ மரம் போகணும், அறியாமையிலேருந்து நான் வெளியே வரணும், நீங்கணும், நான் முக்தி அடையணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதில் அழுந்தி அதை அறிஞ்சு அப்படி அழுந்தி அறிந்தால் தான் அதனால் உள்ள பலனை என்னால் பெற முடியும், நம்மளால் இந்த ஆன்மாக்கள் பெற முடியும். இல்லை அப்படி யாரோ வந்து நமக்கு எதாவது பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து அங்கே நடக்காது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நம்ம தான் அதிலிருந்து இப்போ ஹோம்ஒர்க்கு நமக்கு தானே, இப்போ ஒரு முக்தி அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் ஹோம்ஒர்க்குங்கிறது நமக்கு உள்ளது தான். ஞானாசிரியே சொல்லுவாங்க, மற்றவங்க எத்தனையோ போதனைகள் கேட்குறோம், நூல்கள் படிக்கிறோம், எல்லாமே படித்தாலும் ஹோம்ஒர்க்கு நமக்கு தான். நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்கணும், எந்த அறியாமையிலேருந்து நாம் வெளியே வரணும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் என்னெல்லாம் நம்ம நீங்கணும், அப்போ நாம் எப்படி நடக்கணும், இது எல்லாமே நமக்குள்ள ஹோம்ஒர்க்கு தான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அறியாமையிலிருந்து படிமுறையிலேயே அறிந்தும் துய்த்தும் வீடு பேறு அடைய வேண்டிய உயிர் தானே அழுந்தி அறியாது எனில். அப்போ தானே அழுந்தி அறியலை அப்படின்னா அதனால் வரக்கூடிய பயனை அது பெறாது. அப்போ நமக்கு தான் அந்த ஹோம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தான் அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ள ஹோம் இருக்குது. நாம் தெரிஞ்சு புரிஞ்சு துய்த்து அறிந்து நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சு நமக்குள்ள அந்த மாற்றம், நல்ல மாற்றத்தை உண்டாக்கணும். நம்ம அந்த அறியாமையிலிருந்து நாம் வெளியுவதற்கான முயற்சியை நாம் எடுக்கணுங்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இவ்வாறு 2 கருத்துக்களையும் மறுத்ததனால் சிற்றறிவுடைய உயிர் முற்றறிவுடைய சிவன் அறிவிக்க அறியுமே அன்றி இறைவனின் அறிவை தனக்கென உயிர் பயன்படுத்தும் என்பதும் அறிவற்ற உயிருக்காக இறைவனே அறிவான் என்பதும் மறுக்கப்பட்டன. அப்போ இங்கே 2 கொஸ்டினுக்கு வந்து இவங்க பிற சமயத்தார் அல்லது பிறர் சொல்லக்கூடிய சில வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 கருத்தை வந்து இங்கே சைவ சித்தாந்த ஆசிரியர் வந்து மறுக்கிறாங்க. இது என்ன சொன்னாங்க, அதாவது சிற்றறிவுடைய உயிர் முற்றறிவுடைய சிவன் அறிவிக்க அறியுமே என்று இறைவனுடைய அறிவை தனக்கென உயிர் பயன்படுத்தும் என்பதும் தப்பு. அதாவது சிவன் வந்து அறிவிக்க உயிர் அறியும்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சிற்றறிவுடைய உயிரானது முற்றறிவுடைய சிவன் அறிவிக்க அறியுமே என்று இறைவனுடைய அறிவை தனக்கென உயிர் பயன்படுத்தும்னு சொல்லக்கூடாது, அது பொருந்தாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உயிர் பயன்படுத்துதுன்னு சொல்லக்கூடாது. இறைவன் ஐயோ பாவம் நீ வந்து புடைச்சி போன்னு நம்ம சொன்ன மாதிரி அவர் நம்ம மேலே உள்ள கருணையினால் தெரிஞ்சுக்கோ, ஐயோ பாவம் நீ தெரிஞ்சுக்கோ, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் அருட்கொடையினால் நமக்கு கொடுக்காரே ஒழிய இந்த உயிர்
உயிர் போய் இறைவனுடைய அறிவை தனக்குன்னு அந்த உயிர் பயன்படுத்துதுன்னு இதை நம்ம சொல்ல முடியாது. அது பொருந்தாது அப்படின்னு கருத்தை அவங்க மறுக்கிறாங்க. ரெண்டாவது, அறிவற்ற அந்த உயிருக்காக இறைவனே அறிவான். இப்போ உயிர் அறிவுக்கு போல இறைவன் தான் அறிதான்னு சொன்னாலும் அதுவும் மறுக்கப்படுது இங்கே. ஏன்னா இறைவன் அறிவிக்க உயிர் தான் அறியுது. நமக்காக அவன் அறியணுங்கிற அவசியமும் இல்லை, அவர் அறியறதும் இல்லை. அதுதான் ஓமை சொன்னாங்க. பசிச்சவன் ஒருத்தன் இருக்க, இவன் பசிக்காக இன்னொருத்தன் சாப்பிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி உயிருக்காக அந்த இறைவன் அறிவான் அப்படிங்கிறத இங்கே நம்ம இதை மறுக்கணும், மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்துக்காட்டுதாங்க மாஸ்டர்ஸ். அப்போ அவங்க பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இந்த பாட்டில் நமக்கு எடுத்துரைக்காங்க. அப்போது இந்த ஒரு லைனை இங்கே எழுதி வச்சுக்கோங்க. நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் மாஸ்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு, ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த லைனு. நீ செய்வனவெல்லாம் திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் அப்படிங்கிற ஒரு அந்த இதில் எவ்வளோ தத்துவம், எவ்வளோ உண்மை இருக்குது பாருங்களேன். அது தெரிஞ்சிட்டாலே நமக்கு எவ்வளவோ நமக்குள்ளே மாற்றம் வந்துடும் இல்லையா? இந்த ஆணவங்கிறது நம்மளை விட்டு போயிடும். நம்ம நான்கிற நான் எனது அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் எல்லாருமே இல்லையா? அப்போது நீ செய்வனவெல்லாம் திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இறைவன் அறிவிக்கத்தான் இந்த ஆன்மா அறியுதுங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டுன்னா நமக்கு முழு புரிதல் நமக்கு அதில் வந்துட்டுனாலே நமக்குள்ள மாற்றம், நல்ல ஒரு மாற்றம். இந்த ஆணவத்திலேருந்து நம்ம வெளியே படிமுறையில் நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த லைனை வாய்ச்ச உடனே நான் என்னுடைய நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜிலே எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது. உண்மை அதுதானே, அவனருளாலே அவன்தாள் வணங்கி, அதுதானே உண்மை. ஆனால் நம்ம தெரியாமல் நாம் இந்த மார்புதத்தை தட்டிக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. நான் தான் அப்படின்னு, என்னால் தான் முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? ஒன்றுமே இல்லை. அவன் நம்மளாம் வெறும் 0 பூஜ்ஜியம் நம்மலாம் அப்படிங்கிறத நமக்கு அது தெரியப்படுத்துது. ஸோ அதுதான் இங்கே ரெண்டு கருத்துக்களை இந்த பாட்டில் நமக்கு அவங்க ஆசிரியர் எப்படி மறுத்து சொல்லியிருக்காங்க, அதனுடைய அர்த்தத்தையும் அந்த கருத்தை விளக்கத்தையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் சின்ன ஒரு தடவை அதை ரீட் பண்ணுறேன். அதாவது இவ்வாறு 2 கருத்துக்களையும் மறுத்ததனால் சிற்றறிவுடைய உயிர் முற்றறிவுடைய சிவன் அறிவிக்க அறியுமே அன்றி இறைவனின் அறிவை தனக்கென உயிர் பயன்படுத்தும் என்பது இங்கு மறுக்கப்பட்டது. உயிர் போய் இறைவனுடைய அறிவை அது பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறதும் மறுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி அறிவற்ற அந்த உயிருக்காக இறைவனே அறிவான் அப்படிங்கிறதும் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது உயிருக்காக இறைவன் அறியறதும் இல்லை, இறைவனுடைய பேரறிவை போய் உயிர் தான் பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் ஐயோ பாவம் பொழைச்சி போடணும், அவர் நமக்காக வேண்டித்தானே தடத்த லக்கணத்திலே வராரு. அவருக்குன்னு வடிவம், அவருக்குன்னு பெயர், தொழில், வடிவம் எதுவுமே கிடையாது அவருக்கு. அதானே இறைவனுடைய உண்மை நிலை இல்லையா? ஆனால் இந்த உயிர்களும் இந்த ஆன்மாக்களும் தன்னுடைய மனமொழி மெயினால் தன்னை ஒரு வழிபட்டு இந்த உயிர் நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தடத்த இலக்கணத்தில் வராரு. அவர் வடிவம் கொண்டு நமக்கு வராரு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஆன்மாக்கள் ஐயோ பாவம் அறியட்டும், இதெல்லாம் தெரியட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளங்கினா தானே ஆணவ மலத்தை நீக்க முடியும் இல்லையா? அறிவு விளங்கினா தான் அறியாமல் நீங்கும். அதுக்காக வேண்டி நமக்கு அறியறதுக்கு அவன் நமக்கு உதவி செய்தார், சிவபெருமான் உதவி செய்தார். நமக்கு அவர் அறிவிக்கார். ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் நமக்கு அறிவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை அறிய வைக்கார ஒழிய நாமலாம் எதுவுமே அறிய முடியாது, நாம் வெறும் 0 அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அது தெளிவாகவே புரியுது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே 2 கருத்துக்கள் பிற சமயத்தார் சொன்ன கருத்துக்களை சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் எப்படி நமக்கு அருளாளர்கள் அதை மறுத்து சொல்லியிருக்காங்க, அல்லது சைவ சித்தாந்தம் எப்படி மறுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ மறுத்து சொல்லும்போது அப்போ உண்மை என்ன, உண்மையை தத்துவங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே நமக்கு புரியுது இல்லையா? அதை தான் இங்கே சொல்லி நமக்கு இந்த பாட்டில் எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.